திருப்பூரில் காலி பாட்டிலை கொடுத்து 10 ரூபாய் திரும்ப பெறும் திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு மது பாட்டில்களையும் விற்பனை செய்யும் போது அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையுடன் சேர்த்து கூடுதலாக 10 ரூபாய் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்படும். மது பாட்டில்களை ஸ்டிக்கரோடு அதே கடையில் காலியாக கொடுக்கும் பட்சத்தில் பெறப்பட்ட 10 ரூபாய் திரும்ப வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அறிவித்த நிவாரணத்தை வழங்காத அமைச்சரின் புகைப்படத்துடன் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கடந்த மாதம் தொடங்கி தற்போது வரை 2 முறை கனமழையால் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அது குறித்த அதிகாரிகள் முறையான கணக்கெடுப்பை நடத்தவில்லை எனவும் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சீர்காழியில் ஒன்றாக மது அருந்திய போது ஏற்பட்ட பிரச்சனையில் கொத்தனாரை கட்டையால் அடித்து கொலை செய்த ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். திருத்தோணிபுரம் பகுதியைச் சேர்ந்த கொத்தனாராக வேலை பார்த்து வரும் கண்ணன் அதே பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநரான ராஜா என்பவருடன் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கண்ணன் ராஜாவை கட்டையால் தாக்கியதில் அவரது பின்தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கண்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் ராஜாவை போலீசார் கைது செய்தனர்.